ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தயிர், தேவையான அளவு உப்பு, மல்லி இலை, புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 hours ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கோம். அதை கழுவி சுத்தப்படுத்தி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரியாணி இலை சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் ஓரளவு வெந்ததும் 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்ததும் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே குக்கரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது சாதம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பத்துலேருந்து 15 நிமிஷம் தாண்டி இறக்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உதிரி உதிரியாக சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.